பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நாம் விசுவாசத்தில் மாதிரியாயிருப்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் விசுவாசத்தினாலே நாம் தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்கள்ல வாசமாய் இருக்கிறார். அப்போ எல்லாமே விசுவாசத்தினாலதான். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையினால ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கையில பாருங்க, நாம் புற ஜாதிகளுக்கு முன்பாகவும் மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாகவும் நம்முடைய குறைவுகளிலும் வியாதிகளிலும் பலவீனங்களிலும் நமக்கு வருகிற எல்லா போராட்டத்திலும் அவர்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை போல நாம் கவலைப்பட்டு உட்காரக்கூடாது. தேவன் மேல, அவருடைய வார்த்தை மேல நாம் விசுவாசம் வைத்து மாதிரியாய் நாம் விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தெசலோனிக்கே சபையார்னு புதிய ஏற்பாட்டுல நாம் ஒரு சபையை பார்க்கிறோம். அந்த சபையார் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்களா, அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால அவங்க முன்னாடி ஆராதித்து வந்த விக்கிரகங்களை அவர்கள் புறக்கணித்தார்களாம். பாருங்க, அந்த ஜனங்க பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனங்களால பகைக்கப்பட்ட போது அவங்க அந்த உபத்திரவத்துல பாருங்க, உபத்திரத்துல பொறுமையா இருந்து விசுவாசத்துல மாதிரி ஆனார்களாம். அவருடைய விசுவாசம் பாருங்க, அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் மாத்திரம் அல்லாம எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அநேக திருச்சபைகளுக்கு விசுவாசத்துல மாதிரியா இருந்தாங்க சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அது மாத்திரம் கிடையாது. தீமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்லும் போது விசுவாசத்தில் உத்தம குமாரன் அப்படி சொல்றார். அப்ப அவருக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி உண்டானது கேட்டினா, அவருடைய தாயாருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அவருடைய தாயார் ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தான் தீமோத்தேயுக்கு மாதிரியா இருந்தது. அவருடைய அந்த ஐனிக்கேயாளுக்கு மாதிரியா இருந்தது யாரு கேட்டீங்கன்னா லோவிசாள். அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இவங்கெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் மாதிரியா இருந்தாங்க விசுவாசத்துல. பின்னாடி வருகிற தலைமுறைகளுக்கு அவர்கள் விசுவாசத்துல மாதிரியா இருந்தாங்க. அதே போல நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு மாதிரியா இருக்கணும், வருகிற தலைமுறைக்கு மாதிரியா இருக்கணும், திருச்சபையில மாதிரியா இருக்கணும், உங்க பக்கத்து வீட்டுக்கு நீங்க மாதிரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால விசுவாசத்துல நீங்க மாதிரியா இருக்கணும்னு சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.